ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தின் தெரிவித்து, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த 3வது பாடல் தில்லையில் அருளிய திரு அண்டப் பகுதியில் இருக்கின்றோம். சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது. சிவபெருமானினுடைய பெருமை, அவருடைய நுட்பம், நுண்மையிலும் நுண்மைத்தன்மை, அவருடைய பரந்து விரிந்த நிலை, வியாபக நிலை, இவற்றையெல்லாம் வியந்து வியந்து பாடியது இந்த பாடல். அதில் நாம் சென்ற சிந்தனையில் 55வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதித்தாழ திஸ்ரநடை. நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க, பெண் ஆண் அலியனும் பெற்றியன் காண்க, பெண் ஆண் அலியனும் பெற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையில் பெருமை கண்டேன் காண்க. 56வது வரி. தேவரும் அறியா சிவனே காண்க. தேவர்களாலும் அறிய முடியாத சிவபெருமானாக மங்களத்தன்மை உடையவனாக அவன் இருக்கின்றான். அதுல அந்த சிறப்பு. அது என்னன்னா ஒருவராலும் அப்படின்னுட்டு அதுக்கு பொருள் எடுக்கணும். அப்ப தேவர்கள் ஒருவராலும் அறிய முடியாத சிவனே காண்க. அப்போ அதை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, இறைவனிடத்தில் அன்பு உடையவர்கள், முக்தி பேற்றை விரும்பக்கூடிய தேவர்கள் அவர்களால் அறிய முடியாத பெருமானாகத்தான் இருக்கின்றார். அந்த முக்தி பேற்றை விரும்பாதவர்களுக்கு அவனை அறிய முடியாத சிவனாக அவன் இருக்கின்றான். பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க. பெண் ஆண் அலி,
என்ற அந்த பெருமை உடையவனாக, பெற்றின பெருமை, அந்த பெருமை உடையவனாக அவன் இருக்கின்றான். இத வடமொழியில உயிரில்லாத பொருள்களை வடமொழியில அலின்னு சொல்லுவார்கள். அப்ப அது அந்த பொருட்கள் அப்படிங்கிற மாதிரியும் அலிய எடுத்துக்கிடலான்னுட்டு ஒரு விளக்கம் இருக்கு. அடுத்து இவ்வாறு அந்த பெருமான் பெண்ணாக, ஆணாக, அலியாக இருக்கக்கூடிய அந்த பெருமை உடையவனாக அவன் இருக்கின்றான். கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அதாவது அந்த அப்படிப்பட்ட பெருமை, மேற்கூறிய பெருமைகளை உடைய அந்த பெருமானை, இத்தகைய சிறப்புகளை உடைய பெருமானை நான் என்னுடைய கண்களால் கண்டேன் அப்படிங்கிறார். அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க. அந்த பெருமான் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? அருளை மிகுதியாக, நனினா அதிகம், மிகுதி, அருளை அதிகமாக பொழியக்கூடிய அமுதமாக அவன் இருக்கின்றான். ஏனென்றால் என்னை போல் இருக்கக்கூடிய தகுதியில்லாத என்னை போல் இருக்கக்கூடியவர்களும் காணுமாறு அவன் இருக்கின்றான். அதுதான் அவனுடைய அருளினுடைய வெளிப்பாடு. அப்படி அவன் தன்னுடைய அருளை மிகுதியாக நமக்கு சுரந்து தரக்கூடிய, நமக்கு அழிக்கக்கூடிய அமுதம் போன்றவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதை சொல்றாங்க. இதை நாம இன்னும் விரிவாக நாம பார்க்கலாம். தேவரும் அறியா சிவனே காண்க. அப்போ அந்த தேவர்களாலும் அவர்கள் ஒருவராலும் அறிய முடியாதவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். அத சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது இருவரு தேவரும் தேடித் திரிந்து இனி ஒருவரால் அறிவொன்னிலன் மறுவு நீழ்கழல் மார்பேற்று அடிகளை பரவுவார் வினை பாருமே. அதாவது தேவர் இருவர், இங்க திருமால் பிரம்மன்னே அதை எடுத்துக்கிடலாம். அதான் இருவர் தேவரும் அப்படின்னா தேவர்கள் இருவரும் தேடி திரிந்து, இறைவனை தேடி திரிந்து இனி ஒருவரால் அறிவொன்னிலன், அந்த தேவர்கள் ஒருவராலும் அறிய முடியாதவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்றாங்க. மேலும் சம்பந்த பெருமான் இரண்டாம் திருமுறையில சொல்லும்போது திருவிழநகர் பதிகத்துல சொல்லும்போது தேவரும் அமரர்களும் திசைகள் மேலுல தெய்வமும் யாவரும் அறியாததோர் அமைதியால் தழல் உருவினார் மூவரும் அவர் என்னவும் முதல்வரும் இவர் என்னவும் மேவரும் பொருளாயினார் மேயது விழநகரத்தே. இதுல பாத்தீங்கன்னா தேவர்களும் அமரர்களும் திசைகள் மேல் உள்ள தெய்வமும் யாவரும் அறியாததோர் அமைதியால் தழல் உருவினார். யாவர்களாலும் அறிய முடியாதவனாக இருக்கின்றான். ஆனால் அன்புடையவர்களுக்கு அறியக்கூடியவனாகத்தான் அவன்
இருக்கின்றான் அப்படின்ட்டு. அப்போ இதுல பார்த்தீங்கன்னா தேவர்கள் அமரர்கள்னுட்டு 2 இது கொடுத்துருக்காங்க. அப்ப அது என்ன வித்தியாசம் அப்படின்னுட்டு நமக்கு தெரியும். அதாவது தெய்வம் ஆகி மரணம் உடையவர்கள் தேவர்கள். அவர்கள் அந்த தேவர்கள்ங்கிற தெய்வத்தன்மையை பெற்றிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மரணம் இருக்கும். அவர்கள் தேவர்கள். என்ன? அதே நேரத்தில் மரணம் இல்லாமல் தெய்வம் ஆகாதவர் அவர்கள் அமரர்கள். அந்த அமரர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் அவர்கள் தெய்வத்தன்மையை அடையாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அமரர்கள் அப்படின்னு 2 சின்ன வித்தியாசம். என்ன அந்த இது. அதைத்தான் அப்படிப்பட்ட அந்த தேவர்களும் அமரர்களும் காண முடியாதவனாக அந்த பெருமான் இருக்கின்றார். தேவரும் அறியா சிவனே காண்க. அப்படிப்பட்ட பெருமானாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்றார். மேலும் நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது மணி நிறம் ஒப்பன பொன்னிறம் மன்னின மின்னியல்வாய் கனி நிறம் மன்ன கையிலை பொறுப்பன காதல் செய்ய துணிவன சீலத்தராயி தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன சேயன தேவர்க்கு ஐயாரன் அடித்தலமே. அந்த ஐயாற்று பெருமானினுடைய திருவடியானது தொண்டர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. தொண்டர்க்கு அணியன. அதே நேரத்துல தேவர்களுக்கு அது சேயன தொலைவில் இருக்கின்றது. சேயன தேவர்க்கு ஐயாரன் அடித்தலமே அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ அந்த தேவர்களுக்கு காண முடியாத தொலைவில் அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. இத 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பண்ணின் இன்மொழியை கேட்கும் பரமனை வண்ணனன் மலரான் பல தேவரும் கண்ணனும் அறியான் கடம்பந்துரை நன்ன நம்பினையாயின நாசமே. வண்ணனன் மலரான் பிரம்மதேவன் பல தேவரும் கண்ணனும் திருமால் பிரம்மன் என்னும் பல தேவர்களாலும் அறிய முடியாதவனாக அரியானாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது அதிரர் தேவர் இயக்கர் விச்சாதரர் கருத நின்றவர் காண்பரிதாயினான் பொருத நீர்வரு பூந்துருத்தி நகர் சதுரன் சேவடி கீழ் நாம் இருப்பதே. அதிரர் தேவர்கள் இயக்கர் விச்சாதரர்கள் இவர்களாலெல்லாம் காண முடியாதவனாக அந்த இறைவன் இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானினுடைய சேவடிக்கீழ் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னுட்டு அவனுடைய எழிவந்த கருணையையும் இதில் கூறுகின்றார்கள். அப்படி அந்த தேவர்களால் காண்பரிதாயவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது கூரரவத்து அணையானும் குளிர்தம் பொய்கை மலரவனும் கூடிச் சென்று அறியமாட்டார் ஆரொருவர் அவர் தன்மை அறிவார் தேவர் அறிவோம் என்பார்க்கு எல்லாம் அறியலாகா சீரரவக் கழலானை நிழலார் சோலை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நீரரவத் தன்கழனி நீடூரானை நீதனேன் என்னே நான் நினையாவாரே.
ஆரொருவர் அவர் தன்மை அறிவார். யாரால் அவருடைய தன்மையை அறிய முடியும்? தேவர் அறிவோம் என்பார்க்கு எல்லாம் அறியலாகா சீரரவ கழலானை. தேவர்கள் அவனை நாம் அறிவோம் அப்படின்ட்டு நினைத்தாங்கன்னா அவர்களால் காண முடியாத திருவடியை உடையவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு இந்த திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்றயம் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. அதாவது தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை, தலைமை பண்புகள் உடைய அந்த தேவர்களுக்கும் அவன் காண முடியாத தொலைவில் இருக்கின்றான். சேயான்னா தொலைவில் இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். அதே பதியத்துல அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா பகைச்சுடராய் பாவம் அறுப்பான் தன்னை பழியிலியாய் நஞ்சுண்டு அமுது ஈந்தானை வகைச்சுடராய் வல்ல சுரர் புறம் அட்டானை வளைவிலியாய் எல்லார்க்கும் அருள் செய்வானை மிகைச்சுடரை விண்ணவர்கள் மேலப்பாலை மேலாய தேவாதி தேவர்க்கு என்றும் திகைச்சுடரை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. அதே நேரத்தில் மேலாய தேவாதி தேவர்க்கு என்றும் திகைச்சுடரைனா திசை காட்டும் ஒளி அப்படின்னுட்டு சொல்றாங்க. இதற்கு முந்தின பாட்டுல தேவர்களால் காண முடியாத தொலைவில் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. இந்த பாட்டுல அந்த தேவாதி தேவர்களுக்கு அவன் திசை சுடராக திசை காட்டும் ஒளியாக ரொம்ப தொலைவில் இருக்கு. இப்போ கடல்ல கலங்கரை விளக்கம்னுட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த காண முடியாத தேவர்களுக்கும் திகைச்சுடரைனா திசை காட்டும் ஒளியாக கலங்கரை விளக்காகவும் அவன்தான் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த பாட்டுல ஒரு அவனை காண முடிய ஒரு உடன்பாட்டையும் காணக்கூடிய உடன்பாட்டையும் நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது ஆவினில் ஐந்தும் அமர்ந்தாய் நீயே அளவில் பெருமை உடையாய் நீயே கோவினில் நாற்றமாய் நின்றாய் நீயே போர்க்கோலம் கொண்டு எயில் எய்தாய் நீயே நாவில் நடுவுரையாய் நின்றாய் நீயே நன்னி அடியின் மேல் வைத்தாய் நீயே தேவர் அறியாத தேவன் நீயே திருவையாறு அகலாத சம்பொற்சோதி. தேவர் அறியாத தேவன் நீயே, தேவர்களாலும் காண முடியாத தேவனாக நீ இருக்கின்றாய் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி தேவர் அறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கணலே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. இதுலயும் பாத்தீங்கன்னா தேவர் அறியாத தேவே போற்றி, அப்படி அந்த தேவர்களால் காண முடியாத தேவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு. மேலும் அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா மாவாய் பிழந்து உகந்த மாலும் செய்ய மலரவனும் தாமேயாய் நின்றார் போலும் மூவாதமேனி முதல்வர் போலும் முதுகுன்ற மூதூர் உடையார் போலும் கோவாய முனி தன்மேல் வந்த கூற்றை குறைகழலால் அன்று குமைத்தார் போலும்
தேவாதி தேவர்க்கு அறியார் போலும் திருச்சாய்க்காட்டு இனிதுரையும் செல்வர் தாமே. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அறியாராக காண முடியாதவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, திருந்த நான்மறை பாடவல்லானை தேவர்க்கும் தெரிதற்கு அறியானே, பொருந்த மால்விடை ஏறவல்லானே, பொதிப்பை பொலித்தோல் உடையானை, இருந்துள் தேரரும் நின்றுனும் சமனும் ஏச நின்றவன் ஆருயிர்க்கெல்லாம் மருந்தனாந்தனை வாழ்கொழி புத்தூர் மாணிக்கத்தே மறந்து என் நினைக்கேனே. தேவர்க்கும் தெரிதற்கு அறியாமை, அந்த தேவர்களுக்கும் தெரிய முடியாதவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறையில சொல்லும்போது, கருவூர் தேவர் திருப்பூவனத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடும் காலம் நிற்காண்பான், ஏம்பலித்திருக்க என்னுளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். தேம்புணர் பொய்கை வாழை வாய் மடுப்ப தெளிதரு தேரல் பாய்ந்து ஒழுகும் பூம்பனை சோலை ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே. திருமால் பிரம்மன் முதலிய தேவர்களெல்லாம் பலகாலம் உன்னை காண்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீ என்னுடைய உள்ளத்தில் புகுந்த அந்த எளிமையை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னுட்டு இந்த இதுல சொல்றாங்க. அப்படி அந்த தேவர்களாலும் காண முடியாதவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது, சேரமான் பெருமாள் நாயனார் அருளிய திருக்கைலாய ஞான உலா அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, திருமாலும் நான்முகனும் தேர்ந்துணராது அன்று அங்கு அருமால் உற அழலாய் நின்ற பெருமான் பிறவாதே தோன்றினான் காணாதே காண்பான் துறவாதே யாக்கை துறந்தான் முறைமையால் ஆளாதே ஆழ்ந்தான் அகலாது அகலியான் ஊழால் உயராதே ஓங்கினான் சூழொளி நூல் ஓதாது உணர்ந்தான் நுணுகாது நுண்ணியான் யாதும் அணுகாது அணுகியான் ஆதி அரியாகிக் காப்பான் அயனாய் படைப்பான் அரணாய் அழிப்பவனும் தானே பரனாய தேவர் அறியாத தோற்றத்தான். தேவர்களால் அறிய முடியாத தோற்றத்தை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு. தேவர் அறியாத தோற்றத்தான், தேவரைத்தான் மேவியவாறே விதித்து அமைத்தான் அப்படின்னுட்டு. அப்படி அந்த தேவர்கள் அறியாத ஒரு தோற்றத்தை உடையவனாக அந்த பெருமான் இருக்கின்றார். இப்படி அந்த தேவரும் அப்படிங்கிறது ஒருவராலும் அப்படிங்கிறது அதற்கு சிறப்பு பொருள். இந்த தேவர்கள் ஒருவராலும் அறிய முடியாத சிவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. இதை மணிவாசக பெருமானே திருவாசகத்திலே இன்னொரு பாட்டுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனோனில்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. தேவர்கள்லாம் உன்னை எதுக்கு வணங்குறாங்க? உன்னை வணங்குறதுனால அவர்களுக்கு பெருமைகள் வரங்கள் கிடைக்கிறது, அவர்களை எல்லோரும் வணங்குகின்றார்கள்.
அப்படி அவர்களை எல்லோரும் வணங்கும் பொருட்டு அவர்கள் உன்னை வணங்குகின்றார்கள். ஆனால் நான் அதற்காக என்னை எல்லோரும் வணங்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை வணங்கவில்லை பெருமானே. எனக்கு நீ முக்தி பேற்றை தர வேண்டும் என்பதற்காக நான் வணங்கினேன். ஆகையினால் அந்த தேவர்களுடைய ஒரு வழிபாட்டிற்கும் என்னுடைய வழிபாட்டிற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானே கூறுகின்றார். நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான். அறுத்திடுவான், அந்த வான்னா அதன் பொருட்டு என்னுடைய பாழான பிறப்பை அறுக்கும் பொருட்டு யானும் உன்னை பரவுவனே, நான் உன்னை பரவுகின்றேன். தேவர்கள் அதற்காக உன்னை பரவவில்லை. அவர்கள் நல்ல சௌக்கியமா வாழ்ந்து அவர்களை எல்லோரும் தொழுவதற்காக உன்னை தொழுதார்கள் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமானை கூறுகின்றார். ஆகையினால் அந்த தேவர்களாலும் காண முடியாத சிவனாக அந்த பெருமான் இருக்கின்றார். அடுத்த வரி பார்த்தீங்கன்னா, பெண்ணான் அலி எனும் பெற்றியன் காண்க. இத சிவஞான போகத்திலையும் பார்க்கலாம். அவன் அவள் அது எனும் அவை நோ வினைமையின் அப்படின்ட்டு வரும். அப்படி அந்த பெண்ணான் அலி என்கின்ற அந்த பெருமையை உடையவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் அருளிய முதல் திருமுறையில சொல்லும்போது சம்பந்த பெருமான் விண்ணோர் பெருமானே விகிர்தா விடையோர்தி பெண்ணான் அலியாகும் பித்தா பிறை சூடி எண்ணார் எருக்கத்தம் பொதியோர் உரைகின்ற அண்ணா என வல்லார்க்கு அடையா வினைதானே. பெண்ணான் அலியாகும் பித்தா பிறை சூடி. அப்படி பெண்ணாக ஆணாக அலியாக இருக்கக்கூடிய பித்தனே அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பலியான் தலையை வத்தும் வாய் விட்டு அலற வரையடர்த்து மெலியா வலியுடை கூற்றை உதைத்து விண்ணோர்கள் முன்னே பலிசேர் படுகடை பார்த்து பன்னாளும் பலர் இகழ அலியா நிலை நிற்கும் ஐயாரன் அடித்தலமே. இறைவன் ஒவ்வொரு வீடுகள் தோறும் சென்று பலிக்கு நிற்பது என்பது ஒரு இகழ்ச்சி. அது அங்க இதை இகழ்ச்சியாக சொன்னாலும் அது இறைவனுடைய பெருமை. அது அப்படி நிற்பதை இங்கே அலியாம் நிலை, அது ஆண்மை நிலை ஆகாது, அலியாம் நிலை அப்படின்னுட்டு இதுல அந்த தன்மையை சொல்றாங்க. அதாவது அன்பை எல்லாரும் பிச்சை போடுங்கன்னு தான் சுவாமி வராரு. அதை ஒரு நகைச்சுவையாக நம்முடைய அருளாளர்கள் அதை பேசுகின்றார்கள். அவ்வளவுதான். அடுத்து 10ஆம் திருமுறையில திருமந்திரத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா,
காண்கின்ற கண்ணொளி காதல் செய்து ஈசனை ஆண் பெண் அலியுருவாய் நின்ற ஆதியை ஊன்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு செயல்படு பொய்கைச் செயல் அணையாரே. அதாவது ஆண் பெண் அலியுருவாய் நின்ற ஆதியாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இந்த திருமந்திரத்துல சொல்லப்படுகிறது. மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது பரணதேவர் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதியில ஒரு பாட்டுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பேச்சு பெருகுவது என் பெண் ஆண் அலி என்று பேச்சு கடந்த பெருவெளியை பேச்சுக்கு உரையானை ஊனுக்கு உயிரானை ஒன்றற்கு உரியானை நன்னெஞ்சே உற்று பெண்ணான் அலி என்று பேச்சு கடந்த பெருவழியை அவன் பெண்ணான் அலியாக இருக்கின்றான். அந்த உரைக்கெல்லாம் அப்பாற்பட்ட வெளியில் அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல அந்த பெண்ணான் அலி என்று பேச்சு கடந்த பெருவழியாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு சொல்ல 11ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. மேலும் சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது கோடல்கள் புறவணி கொல்லை முல்லை மேல் பாடல் வண்டி செய்முறல் பயில் பைஞீலியார் பேடலர் ஆணலர் பெண்ணும் அல்லதோர் ஆடலை உகந்தயம் அடிகளல்லரே. இந்த ஆண் பெண் அலியாக இருந்தாலும் அதையும் கடந்தவனாகவும் அவன் இருக்கின்றான். அதை இந்த பாட்டுல சொல்லும்போது பேடலர் ஆணலர் பெண்ணும் அல்லதோர் ஆடலை உகந்த அடிகளாக இப்படித்தான் விட்டு நிர்ணயம் பண்ண முடியாம பெண்ணான் அலியாக இருந்தாலும் அதை கடந்தவனாகவும் அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இந்த 3ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. மேலும் அதே 3ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திரு ஏடகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வரிய நீ நயனி நன்மலை மகள் மறுகிட கரியினை உரி செய்த கரையணி மிடரினன் பெரியவன் பெண்ணினோடு ஆண் அலியாகிய எரியவன் உறைவிடம் ஏடக கோயிலே. பெரியவன் பெண்ணினோடு ஆண் அலியாகிய அந்த எரியவன் பெண் ஆண் அலியாக இருக்கக்கூடிய அந்த நெருப்பாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்றாங்க. மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது விண்ணோர் பெருமானை வீரட்டனை வெண்ணீருமை கணிந்த மேனியானை பெண்ணானை ஆனானை பேடியானை பெரும்பற்ற தன் புலியூர் பேணினானை அண்ணாமலையானை ஆணைந்து ஆடும் அணியாரூர் வீற்றிருந்த அம்மான் தன்னை கண்ணார் கடல் புடை சூழ் அந்தன் நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே. பெண்ணானை ஆணானை பேடியானை அந்த பேடிங்கிறது தான் இங்க அலி அப்படின்னுட்டு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அதே திருத்தாண்டகத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது மண்ணல்லை விண்ணல்லை வலயமல்லை மலையல்லை கடலல்லை வாயுவல்லை எண்ணல்லை எழுத்தல்லை எரியும் அல்லை இரவல்லை பகலல்லை யாவும் அல்லை பெண்ணல்லை ஆணல்லை பேடும் அல்லை
பிரிதல்லை ஆனாயும் பெரியாய் நீயே, உன்னல்லை நல்லார்க்கு தீயை அல்லை, உணர்வறிய ஒற்றையோருடைய கோவே, பெண்ணல்லை ஆணல்லை பேடும் அல்லை. அப்படி இந்த பெண்ணான் அலியாக இருக்கக்கூடிய பெற்றியனாக இருந்தாலும் அதையும் கடந்தவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இந்த பாட்டுல திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா, பெண்ணவனை ஆணவனை பேடு ஆனானை, பிறப்பிலியை இறப்பிலியை பேராவாணி, விண்ணவனை விண்ணவர்க்கு மேலானானை, வேதியனை வேதத்தின் கீதம் பாடும், பண்ணவனை பண்ணில் வரு பயனானானை, பாரவனை பாரில் வாழ் உயிர்கட்கு எல்லாம், கண்ணவனை கற்குடியில் விழுமியானை, கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானேகே. பெண்ணவனை ஆணவனை பேடு ஆனானை, அந்த பெண் ஆண் பேடு இப்படி அவன் அந்த பெண்ணான் அரியனும் பெற்றியன் காண்க என்ற அமைப்பில் அவன் இருக்கின்றான்ட்டு நாவுக்கரசு பெருமானும் இதில் கூறுகின்றார்கள். அதே திருத்தாண்டகத்துல இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா, காலன்பலி தொலைத்த கழற்காலர் போலும், காமன் எழில் அழல் விழுங்க கண்டார் போலும், ஆலதனில் அறம் நால்வர்க்கு அளித்தார் போலும், ஆணொடு பெண் அலி அல்லர் ஆனார் போலும், நீல உரு வைர நிறை பச்சை செம்பொன் நெடும்பழிங்கு என்று அறிவறிய நிறத்தார் போலும், கோலமணி கொழித்து இழையும் பொன்னி நன்னீர் உடந்தை கீழ்கோட்டத்தியம் கூத்தனாரே. ஆணொடு பெண் அலி அல்லர் ஆனார் போலும், அந்த ஆண் பெண் அலி என்ற நிலையையும் கடந்தவராக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு அந்த ஆண் பெண் அலி என்னும் பெற்றியனாகவும் அதை கடந்தவனாகவும் அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, மண்ணீர் தேவெளி காழ்வரு பூதங்கள் ஆகி மற்றும் பெண்ணோடு ஆண் அலியாய் பிறவா உரு ஆனவனே, கண்ணாருண்மணியே கடவுர்தனுள் வீரட்டத்தியம் அண்ணா என்னமுதே எனக்கு ஆர்துணை நீயலதே. பெண்ணோடு ஆண் அலியாய், அந்த பெண் ஆண் அலியாக பிறவாத உருவத்தை உடையவனே அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்றாங்க. இப்படி அந்த பெண் ஆண் அலி என்கின்ற பெருமையை உடையவனாக அவன் இருக்கின்றான். அடுத்து, கண்ணால் யானும் கண்டேன் காண்க, இப்படிப்பட்ட ஒரு பெருமைகளை உடையவனை நான் என்னுடைய கண்ணால் கண்டேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த 2ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, இரண்டாம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது, கலவமாமயிலாளோர் பங்கனை கண்டு கண்மிசை நீர் நெகிழ்த்து இசை புலவுமாறு வல்லார் குடிகொண்ட கோட்டாற்றில் நிலவுமாமதி சேர்சடை உடை நின்மலாயன உண்ணுபாரவர் உலவுவானவரின் உயர்வாகுவதுண்மையதே. அந்த சிவபெருமானை கண்டு கண்மிசை நீர் நெகிழ்த்து, அப்படியே கண்டவுடன் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது.
அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய கோட்டாறு அப்படின்னுட்டு. அப்போ அந்த பெருமானை காண்கின்றார்கள். கண்டதனால் கண்ணிலிருந்து அந்த ஆனந்த கண்ணீர் வருகிறது. அதுதான் மணிவாசக பெருமானும் கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா, விண்களார் தொழும் விளக்கினை துளக்கிலர் விகிர்தனை விழவாரும் மண்களார் துதித்து அன்பராயின் போரும் வள்ளலை மறுவித்தம் கண்களார் தர கண்டு நம் கடிக்குழத்து உரை தரு கற்பகத்தை பண்களார் தர பாடுவார் கேடிலர் பழியிலர் புகழாமே தம் கண்கள் ஆர்தரக் கண்டு தங்களுடைய கண்கள் மகிழ்ச்சி பெறுமாறு அந்த இறைவனை கண்களினால் கண்டு அப்படின்னுட்டு சம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பெண்ணோர் பாகம் அடையச் சடையில் புனல் பேணிய வண்ணமான பெருமான் மறுவும் இடம் மண்ணுளார் நன்னினாலும் தொழுதேத்தி நன்கு எய்து நாகேச்சரம் கண்ணினார் காணவல்லார் அவர் கண்ணுடையார்களே. அதாவது அந்த நாகேச்சரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை தங்கள் கண்களினால் யார் காண வல்லமை உடையவர்களோ அவர்கள்தான் கண்ணை உடையவர்கள். மற்றவர்களெல்லாம் முகத்திரண்டு புண்ணுடையர் அப்படிங்கிற இதுல வந்துடும். அப்போ இறைவனை காணக்கூடிய கண் உடையவர்கள் தான் கண்ணுடையவர்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமுறை 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெருமானை நான் கண்டேன் அப்படிங்கிறாங்க. மாதர் பிறை கண்ணியானே மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். என்னுடைய கண்களால் அந்த பெருமானை கண்டேன் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அந்த பதிகம் முழுவதும் ஆண் ஜீவராசிகளெல்லாம் சிவபெருமானாகவும் பெண் ஜீவராசிகளெல்லாம் அம்பிகையாகவும் நான் கண்டேன் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். இன்னும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ கண்களே நீங்கள் பாருங்கள் இறைவனை அப்படின்னுட்டு. அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனோ தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அந்த பெருமானை என்னுள்ளே நான் என்னுடைய கண்களால் தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அப்படி கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் சொன்னதுக்கு ஏற்றாற் போல நாவுக்கரசு பெருமானும் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, புறம்பயத்து எம் முத்தினை புகழோர் இலங்கு பொன்னினை உரந்தை ஓங்கு சிராப்பள்ளி உலகம் விளக்கோ ஞாயிற்றை கரங்கும் அருவி கழுக்குன்றில் காண்பார் காணும் கண்டனே அறஞ்சூழ் அதிகை வீரட்டத்து
அறிவான் ஏற்றை அடைந்தேனே. காண்பார் காணும் கண்ணான், அவனை காணக்கூடிய கண்கள் உடையவர்களுக்கு உரிய கண்ணாகவே அவன் இருக்கின்றான். அருட்கண்ணால் நோக்காதார் அப்படின்ட்டு அந்த அருட்கண்ணாகவே அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, சோலப்படையானை சூழாக வீழருவே கோலத்தோட் குங்குமம் சேர் குன்றட்டு உடையானை பாலொத்த மென்மொழியாள் பங்கனை பாங்காய ஆலத்தின் கீழானை நான் கண்டது ஆரூரே. இந்த பதிகத்துல நிறைய பாடல்கள்ல நான் திருவாரூரில் அவனை நான் கண்டேன், திருவாரூரில் நான் அவனை கண்டேன், அக்கணிந்த அம்மானை நான் கண்டது ஆரூரே, ஆயத்திடையானை நான் கண்டது ஆரூரே, ஆரேற்ற அந்தணனை நான் கண்டது ஆரூரே அப்படின்னுட்டு அம்பட்டு அசைத்தானை நான் கண்டது ஆரூரே, ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே, திருவாரூர் தேர் ஆழித்தேர் அப்படின்ட்டு இந்த பதிகம் பூராவுமே அந்த பெருமானை நான் திருவாரூரில் கண்ணால் கண்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, மண்ணுளார் விண்ணூழாரும் வணங்குவார் பாவம் போக எண்ணிலா சமணரோடே இசைந்தனை ஏழை நெஞ்சே தென்னிலா வெறிக்கும் சென்னே திருவையார் அமர்ந்த தேனை கண்ணினார் காண பெற்று கருதிற்றே முடிந்தவாறே. அந்த திருவையாற்று பெருமானை நான் என்னுடைய கண்களால் காணப்பெற்று நான் கருதியதை முடித்தேன். என்ன? அந்த முக்தி பேர் கருதியது எது? வீடு பேர். அந்த வீடு பேற்றை நான் பெற்றேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, பொருத்திய குரம்பை தன்னை பொருளென கருத வேண்டாம், இருத்திய பொழுதும் நெஞ்சில் இறைவனை ஏத்து மின்கள், ஒருத்தியை பாகம் வைத்தங்கு ஒருத்தியை சடையுள் வைத்த திருத்தியம் சுடரினானே தொண்டனேன் கண்டவாறே. இந்த பதிகம் பூராவுமே அந்த துருத்தி பெருமானை, அவனுக்கு தொண்டனாக இருக்கக்கூடிய நான் அவனை கண்ணால் கண்டேன் அப்படின்னுட்டு இந்த பதிகம் பூராவுமே சுவையினை துருத்தியானை தொண்டனேன் கண்டவாறே, துண்ணிய துருத்தியானை தொண்டனேன் கண்டவாறே அப்படின்னுட்டு இந்த பதிகம் பூராவுமே அந்த துருத்தியில் இருக்கக்கூடிய பெருமானை நான் கண்ணால் கண்டேன் அப்படின்னுட்டு இந்த பதிகம் பூராவுமே நாவுக்கரசு பெருமான் சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பொருவிடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புலியதழும் புருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பது என்னே. இந்த பதிகத்திலையும் அந்த பெருமானை கண்ட கண்களால் இனி வேறு எதை காண்பது அப்படிங்கிற மாதிரி இந்த பதிகம் பூராவுமே அந்த பீழையுடை கண்களார் பின்னை பேய் தொண்டர் காண்பது என்னே, உடுத்த துகில் கண்கொண்டு மற்றினி காண்பது என்னே,
கச்சின் அழகு கண்டார் பின்னை கண்கொண்டு காண்பது என்னே, கைநின்ற ஆடல் கண்டார் பின்னை கண்கொண்டு காண்பது என்னே, ஏனத்து எயிறு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பது என்னே, சிரித்த முகம் கண்ட கண்கொண்டு மற்று இனி காண்பது என்னே, நெற்றியில் கண்கண்ட கண்கொண்டு மற்றினி காண்பது என்னே, மத்த மலர் கண்ட கண்கொண்டு மற்று இனி காண்பது என்னே, நெருக்கி மிதித்த விரல் கண்ட கண்கொண்டு மற்றினி காண்பதுன்னேன்னுட்டு பதிகம் பூராவுமே அவனுடைய சிரித்த முகத்தை நான் கண்டதுக்கு அப்புறம் இனிமேல் காண்பதற்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. அப்ப நான் அவனுடைய சிரித்த முகத்தை என்னுடைய கண்களால் கண்டேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் பதிவிடுகின்றார்கள். அடுத்து 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, கண் நிறைந்த கனபவழத்திரள் விண்ணிறைந்த விரிசுடற்சோதியான் உள் நிறைந்து உருவாய் உயிராயவன் எண் நிறைந்த எறும்பியோர் ஈசனே. கண் நிறைந்த கனபவழத்திரள், என்னுடைய கண்ணுக்குள் அவன் நிறைந்து இருக்கின்றான் அப்படின்னா நான் அவனை கண்ணால் கண்டேன் அப்படிங்கிறது தான் அதற்கு பொருள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார்ச்சம்பொன் புனத்தகத்தான் நரும் கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றின் உள்ளான் கனத்தகத்தான் கயிலாயத்து உச்சியுள்ளான் காழத்தியான் அவன் என் கண்ணுழானே. காழத்தியான் அவன் என் கண்புழானே. காலத்தியான் எனக்குள் இருக்கின்றான், அந்த காலத்தியான் என்னுடைய கண்ணுக்குள் இருக்கின்றான் அப்படின்னுட்டு அது 2 விதமாக பொருள். அப்ப என்னுடைய கண்ணில் அவன் இருக்கின்றான். ஏன்னா நான் அவனை பார்த்தேன், பார்த்ததனால் என்னுடைய கண்ணை விட்டு நீங்காது என்னுடைய கண்ணுக்குள் அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, உண்ணா அருநஞ்சம் உண்டான் தான்கான், இந்த பதிகம் பூராமே காலத்தியான் அவன் என் கண்ணுளானே அப்படின்னுட்டு இருக்கும். உண்ணா அருநஞ்சம் உண்டான் தான்கான் ஊழித்தே அண்ணான்கான் உகப்பார் காண பன்னார பல்லியம் பாடினான்கான் பயின்ற நாள் வேதத்தின் பண்பினான்கான் அண்ணாமலையான்கான் அடியார் ஈட்டம் அடியினைகள் தொழுது ஏத்த அருளுவான்கான் கண்ணார காண்பார்க்கு ஓர் காட்சியான்கான் காழத்தியான் அவன் என் கண்ணுளானே. கண்ணார காண்பார்க்கு, அப்ப அந்த கண்கள் பயன் பெறுமாறு காணக்கூடியவர்களுக்கு அவன் ஒரு காட்சி பொருளாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட காலத்தி பெருமான் என்னுடைய கண்களுக்குள் அவன் வீற்றிருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதோ உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானே எலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரே. இந்த பதியத்திலையும் எல்லா பாடல்களையும் அந்த ஏகாம்பரநாதரை நான் காணுவதற்கு கண்ணை பெற்றேன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அந்த காஞ்சிபுரத்துல அவருக்கு ஒரு கண்ணை சுவாமி கொடுக்கின்றார். அந்த மகிழ்ச்சியில நான் அந்த பெருமானை நான்
கண்டேன், என்னுடைய கண்களால் கண்டேன் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, பேணாது ஒழிந்தேன் உன்னையல்லால் பிற தேவரை, காணாது ஒழிந்தேன் காட்டுதியேல் இன்னம் காண்பன்னான், போனான் அரவா புக்கொழியூர் அவிநாசியே, காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனேயே. காணாத கண்களும் உன்னை காணுமாறு நீ அருள் செய்யக்கூடிய வல்லமை உடைய கரைக்கண்டனாக இருக்கின்றாய் அப்படின்னுட்டு அவிநாசியில சொல்றாங்க. அப்போ இங்க வந்து இறைவனை சொல்லுவது போல அந்த முதலை வாயிலிருந்து பிள்ளையை எனக்கு பார்க்கணும், என்னுடைய கண்கள் பார்க்க வேண்டும்ங்கிற குறிப்பை வைத்து கொண்டு, அந்த உன்னை எல்லாராலையும் பார்க்க முடியாது, ஆனாலும் ஒரு சிலரால் பார்க்க கூடியவனாகத்தான் நீ இருக்கின்றாய். அவர்களுடைய கண்களுக்கு நீ அவர்கள் உன்னை காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படிப்பட்ட பெருமானே, நீ இந்த முதலை வாயிலிருந்து பிள்ளையை தந்து நான் அந்த அந்த குழந்தையை கண்ணார காணுமாறு நீ அருள் செய்ய மாட்டாயாங்கிறது அதுல வந்து குறிப்பு. அப்படி காணாத கண்கள் காட்டவல்ல கரை கண்டனே அப்படின்னுட்டு இதுல வந்து சுவாமியை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் நீ காட்டினால் நிச்சயமாக உன்னை நாங்கள் காண்போம், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிறதுக்கு மாதிரி திருநாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஆட்டு வித்தாலார் ஒருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தாலார் ஒருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தாலார் ஒருவர் ஓடாதாரே, உருகு வித்தாலார் ஒருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே. நீ காட்டினால் உன்னை அந்த கண்களால் யாரால் காணாமல் இருக்க முடியும்? ஆனால் உன்னை யார் காண முடியும்? நீ உன்னை காட்டாது இருக்கும் பொழுது காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டா காலை. நெற்றிக்கண்ணை உடையவனே, நீ உன்னை காட்டாமல் இருக்கும் பொழுது உன்னை யாரால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, உன்னை நீ காட்டுவித்தாய் என்றால் யாராலும் பார்க்க முடியும். ஆனா நீ உன்னை காட்ட மாட்டேன்னு நீ நினைச்சிட்டேன்னா யாராலையும் உன்னை காண முடியாது அப்படிங்கிற அந்த 2 வரியில, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே. நீ காட்டாமல் இருந்தால் உன்னை யார் காண முடியும் அப்படிங்கிறது தான். அதுதான் மணிவாசக பெருமானும் அந்த பெருமானை நான் அவனுடைய திருவருளால் கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அவனை நான் என்னுடைய 2 கண்களால் கண்டேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அடுத்து அருள் நனி சுரக்கும் அமுதே போற்றி. நனி அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர், இடத்துக்கு தகுந்தாப்புல பொருள் கொடுக்கும். சால உரு தவ நனி கூர் களி அப்படிங்கிறதுல நனிங்கிறது வரும். இங்க அருள் நனி சுரக்கும், அருளை மிகுதியாக அப்படின்ட்டு இதற்கு பொருள். அப்படி மிகுதியாக நமக்கு தரக்கூடிய அமுதமாக அந்த பெருமான் இருக்கின்றார். ஒரு நிமிஷம். இத
திருஞான சம்பந்த பெருமானினுடைய முதல் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது தேனுமாய் அமுதமாய் தெய்வமும் தானாய் தீயோடு நீருடன் வாயுவாம் தெரியில் வானுமாம் எனதுரை தனதுரையாக வரியரா அரை கசைத்து ஒளி தரு மைந்தன் காணமான் வெறுபுற கருவிரல் ஊகம் கடுவனோடுகளும் ஓர் கற்கடும் சாரல் ஏனமான் ஒளி தரும் இளம்பயம் கோட்டோர் இருக்கையா பேணி எண்களில் கொள்வதியல்பே. தேனுமாய் அமுதமாய் தெய்வமும் தானாய், அந்த பெருமான் தேனாக அமுதமாக அந்த பெருமான் இருக்கின்றார். அப்படி அந்த அமுதமாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் இரண்டாம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது சக்கரம் மார்க்கு ஈந்தானும் சலந்தரனை பிழந்தானும் அக்கு அரைமேல் அசைத்தானும் அடைந்த அயிராவதம் பணிய மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும் வெண்காடும் வினை துறக்கும் முக்குளம் நன்கு உடையானும் முக்கண்ணுடை இறையவனே. அந்த ஐராவதம் யானை, இந்திரனினுடைய யானை இறைவனை பணிகிறது. அந்த யானைக்கு மிக்கு அதனுக்கு அருள் சுரக்கும், மிகுதியாக தன்னுடைய அருளை அந்த பெருமான் கொடுக்கின்றார். அதாவது பானுகோபனுக்கும் ஜெயந்தனுக்கும் இந்திரலோகத்துல போர் நடக்குது. அப்போ ஜெயந்தன் கைது செய்யப்படுகின்றான். அவனுடைய வெள்ளை யானை கடுமையா போர் புரியுது. அந்த வெள்ளை யானை அது ஒரு மிருகம் அப்படிங்கிறதுனால அதை பானுகோபன் கொல்லாம அதனுடைய உறுப்புகள் அனைத்தையும் வெட்டி விட்டுறான். தும்பிக்கை, தந்தம், கை, காலெல்லாம் வெட்டி உயிரை மட்டும் வச்சு விட்டுருதான். அந்த யானை திருவெண்காட்டுக்கு தான் வருது. இங்கேதான் சிவபெருமானை தினந்தோறும் பூஜை செய்து அந்த இழந்த உறுப்புகள் எல்லாம் அதற்கு வளர்கிறது. அதைத்தான் இதில் சம்பந்த பெருமான் ஐராவதம் பணிய, இந்திரனினுடைய யானை பணியும் போது அந்த யானைக்கு தன்னுடைய அருளை மிகுதியாக சுரக்கின்றார், மிகுதியாக கொடுக்கின்றார். அப்படி அருள் நனி சுரக்கும் அமுதமாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் மூன்றாம் திருமுறையில சம்பந்த பெருமான் சொல்லும்போது புருகிட உவகை தந்துடலினுள்ளால் பருகிடும் அமுதன பண்பினே பொருகடல் வண்ணனும் போவுளானும் பெருகிடும் அருளென பிறங்கெரியாய் உயர்ந்தாயினி நீயனை உன் மலரடியினை கீழ் வயந்தாங்குற நல்கிடும் அதேர் புகலிமணி. உடலினுள்ளால் பருகிடும் அமுது அன பண்பினனே, அமுதம் போன்ற அந்த இறைவனே அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் மூன்றாம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் நான்காம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் கூறும்போது பாத்தீங்கன்னா நம்பனை நகர மூன்றும் எரியுண வெறுவ நோக்கும் அம்பனை அமுதை ஆற்றை அணிபொழிற் கட்சியுள்ளே கம்பனை கதிர்வெண் திங்கள் செஞ்சடை கடவுள் தன்னை செம்பொனை பவழத்தூணை சிந்தியா எழுகின்றேனே. அம்பனை அமுதை ஆற்றை அமுதமாக அந்த பெருமான் இருக்கின்றான்.
அந்த அமுதமாக இருக்கக்கூடிய பெருமானை நான் சிந்தித்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் வந்து 4ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது ஊற்றினை உதைத்த பாத உலகனை மழலை வெள்ளேறு ஏற்றனை இமையோர் ஏத்த இருஞ்சடை கற்றை தன்மேல் ஆற்றனை அடியேரேத்தும் அமுதனை அமுத யோக நீற்றனை நினைந்த நெஞ்சம் நேர்பட நினைந்தவாறே. அடியர் ஏத்தும் அமுதனை, அடியார்களெல்லாம் அவன் அமுதம் போன்றவன் என்று அவனை ஏத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டியாண்டாய் ஆயிரம் அரவம் ஆர்த்த அமுதனே அமுதம் ஒத்து நீயும் என் நெஞ்சின் உள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாருமாயில் நோக்கினி அருள் செய்யாயே. ஆயிரம் அரவம் மார்த்த அமுதனே, அப்படிப்பட்ட அமுதம் போன்றவனே அப்படின்னுட்டு. இதுல என்ன அப்படின்னா, அந்த திருவெண்காட்டுல ஐராவத யானை வந்து வணங்குது. அந்த ஐராவத யானை வணங்க வணங்க அது முதல்ல எப்படி அந்த ஒரு இளமையான யானையாக இருந்ததோ அப்படி அதனுடைய வெட்டுப்பட்ட உறுப்புகள் எல்லாம் வளர்ந்து அந்த இளமையான யானையாக மாறுமாறு அருளை அந்த யானைக்கு அதிகமாக சுரந்தார். அது ஒரு மிருகமாக இருந்தாலும் அதற்கு சுவாமி வந்து அருளை மிக அதிகமாக சுரந்து அந்த அமுதனாக அந்த பெருமான் இருந்தார் அப்படின்ட்டு அதுல வந்து சொல்லப்படுகிறது. மேலும் அதே 4ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது கையது காலெறி நாகம் கையது காலெறி நாகம் கனல் விடு சூலம் அது வெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர்கோன் செய்யினில் நீல மனம் கமடும் திருவேதிகுடி ஐயனை ஆரா அமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே. இதுல அந்த பெருமான் ஆரா அமுதன். அந்த ஆரா அமுதன் அப்படின்னா ஆறான்னா உண்ண தெவிட்டாத, அப்படிப்பட்ட அள்ள அள்ள குறையாதன்னுலாம் அதற்கு பொருள் வரும். அப்படி உண்ண தெவிட்டாத அந்த அமுதம் போன்றவனை நாம் அடைந்து மகிழ்ச்சியால் இருப்போம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஐயனை ஆரா அமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே, அத்தனை ஆரா அமுதினை அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணை நன்ன அரிய அமுதினை, ஐயனை ஆரா அமுதினை, அரிய அமுதினை அப்படின்னுட்டு இந்த அமுதம் அமுதம் அமுதமாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதுல வந்து நிறைய பாடல்கள்ல வந்து கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது பன்னிற்பாடல்கள் பத்திசை வித்தகர்க்கு அன்னித்து ஆகும் அமுதினை ஆமாத்தூர் சன்னிப்பானை தமர்க்கு அனித்தாயதோர் கண்ணிற்பாவை அண்ணானவன் காண்மினே. பத்திசை வித்தகர்க்கு அன்னித்து ஆகும் அமுதினை, அன்னித்துனா இனிமை இனிப்பு சுவையுடைய, அப்படி அப்படிப்பட்ட அமுதமாக அவன் இருக்கின்றான். அந்த அருள் நனி சுரக்கும் அமுதமாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள்.
மேலும் அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, நீரலைத்ததோர் மேனி நிமிர்சடை ஆரலைக்க நின்றாடும் அமுதினை தேரலை தெளியை தெளிவாய்த்ததோர் ஊரலை கண்டு கொண்டது என் உள்ளமே. நின்றாடும் அமுதினை அப்படின்னுட்டு அந்த அமுதம் போன்றவனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, குறுகாம் பகிரமாம் கூறுநாளாம் கொள்ளும் கிழமையாம் கோளேதானாம் பருகா அமுதமாம் பாலின் நெய்யாம் பழத்தின் இரதமாம் பாட்டிற்பண்ணாம் ஒரு கால் உமையாளோர் பாகனுமாம் உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம் கருவாய் உலகிற்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருகாவூர் எந்தை தானே. பருகா அமுதமாம், பருகக்கூடிய அமுதமாக அந்த பெருமான், அந்த கருகாவூர் பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல இன்னொரு பாட்டுல சொல்லும்போது, பத்திமையால் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாடப் பயில் வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானை என் உள்ளத்து உள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதிப்புத்தேழை புள்ளிருக்கு வேளூராணி போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. என் உள்ளத்து உள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை, அப்படி அந்த அமுதமாக இருக்கக்கூடிய பெருமானை போற்றாமல் நான் பல நாட்கள் இப்படி கழித்து விட்டேனே அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, வளங்கிளர்மா மதிசூடும் வேணியாரும் வானவர்க்கா நஞ்சுண்ட மைந்தனாரும் களங்கொளையன் சிந்தையுள்ளே மன்னினாரும் கச்சி ஏகம்பத்து எம் கடவுளாரும் உளம் குளிர அமுது ஊறி அன்னிப்பாரும் உத்தமரா எத்திசையும் மன்னினாரும் விளங்கிளரும் வெண்மழு ஒன்று ஏந்தினாரும் எண்ணி அமர்ந்து உரைகின்ற விகிர்தனாரே. உளம் குளிர அமுது ஊறி அன்னிப்பாரும், என்னுடைய உள்ளம் குளிருமாறு அமுதமாக எனக்கு உள்ளே ஊறி அன்னிப்பார் அப்படின்னா தித்திப்பு சுவையாக இருக்கக்கூடியவனாக அந்த பெருமான் இருக்கின்றார். அந்த அமுது ஊறி அப்படிங்கிறது தான் சுரக்கும், அருள் நனி சுரக்கும் அமுதே அமுதே காண்க அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த சுரக்கும்ங்கிறது தான் இங்க உளம் குளிர அமுது ஊறி ஊறுதல், அந்த அன்னித்தல், இதெல்லாம் அந்த சுரக்கும் அப்படிங்கிறதுக்கு உள்ள இடமாக சொல்லப்படுகிறது. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா, பகழி பொழிந்து அடலரக்கர் புறங்கள் மூன்றும் பாழ்படுத்த பரஞ்சுடரை பறிந்து தன்னை புகழும் அன்பர்க்கு இன்பு அமரும் அமுதை தேனை புண்ணியனை புவனியது முழுதும் போத உமிழும் அம்பொற் குன்றத்தை முத்தின் தூணை உமையவள்தம் பெருமானை இமையோர் ஏத்தும் திகழ் எறும்பியோர் மலைமேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்று அடைய பெற்றேன் நானே. பரிந்து தன்னை புகழும் அன்பர்க்கு இன்பு அமரும் அமுதை, அவர்களுடைய உள்ளத்தில் இன்பமாக அமர்ந்து இருக்கக்கூடிய அமுதமாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அதே திருத்தாண்டகத்துல பாத்தீங்கன்னா,
பல்லாடு தலை சடைமேல் உடையான் தன்னை பாய்புலித்தோல் உடையானை பகவன் தன்னை சொல்லோடு பொருளனைத்தும் ஆனான் தன்னை சுடர் உருவில் என்பரா கோலத்தானை அல்லாத காலனை முன் அடர்த்தான் தன்னை ஆலின் கீழ் இருந்தானை அமுது ஆனானை கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணாரக் கண்டேன் நானே. ஆலின் கீழ் இருந்தானை அமுது ஆனானை, அப்படி அருள் நனி சுரக்கும் அமுதமாக அவன் இருக்கின்றான், அமுதனாக அந்த பெருமான் இருக்கின்றான் அப்படின்றாங்க. மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா பறையும் குழலும் ஒலிபாடல் இயம்ப அறையும் கழல் ஆர்க்க நின்று ஆடும் அமுதே புறையா பொழில் சூழ்தரு கோடி குழகா இறைவா தனியே இருந்தா எம்பிரானே. நின்று ஆடும் அமுதே, அப்படி கழல்களில் திருவடியில் அந்த சிலம்பு சதங்கைகள்லாம் ஒலிக்குமாறு ஆடக்கூடிய அமுதமாக இருக்கக்கூடிய பெருமானே, நீ இப்படி கோடிக்குலகர்ல தனியா இருக்கிறியே அப்படின்னுட்டு அந்த பெருமானை பற்றி அமுதமாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது, கங்கை தங்கிய சடையுடை கரும்பே கட்டியே பலர்க்கும் களை கண்ணே அங்கை நெல்லியின் பழத்திடை அமுதே அத்த என்னிடர் ஆர்க்கெடுத்து உரைக்கேன் சங்கும் இப்பியும் சலஞ்சல முரல வயிரம் முத்தொடு பொன்மணி வரன்றே ஓங்குமாகடல் போதம் வந்து உலவும் ஒற்றையோரெனும் ஊருரைப்பானே. அங்கை நெல்லியின் பழத்திடை அமுதே, அந்த நெல்லிக்கனியின் பழத்தில் இருக்கக்கூடிய அமுதம் போன்றவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுவாமியை அமுதனாக இருக்கின்றான் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, வரும் பெரு வல்வினை என்று இருந்து எண்ணி வருந்தலுற்றேன் மறவா மனம் பெற்றேன் விரும்பி என் மனத்திடை மெய் குளிர்ப்பு எய்தி வேண்டி நின்றே தொழுதேன் விதியாலே அரும்பினை அலரினை அமுதினை தேனை ஐயனை அரவன் என் பிறவி வேறறுக்கும் கரும்பினை பெருஞ்சென்னல் நெருங்கிய கழனி கழுமலவள நகர் கண்டு கொண்டேனே. அரும்பினை அலரினை அமுதினை தேனை, அந்த அமுதம் போன்று இருக்கக்கூடியவனை, தேன் போன்று இருக்கக்கூடியவனை நான் இந்த திருக்கழுமலத்தில் கண்டு கொண்டேன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஊரு நம்பி அமுதா உயிர்க்கு எல்லாம் உரிய நம்பி தெரியாமறையங்கம் கூறு நம்பி முனிவர்க்கு அரும் கூற்றை குமைத்த நம்பி குமையா புலனைந்தும் சீரு நம்பி திருவெள்ளடை நம்பி செங்கல் வெள்ளை செடுங்கோட்டு எருது என்றும் ஏறு நம்பி என்னையாளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே. ஊரு நம்பி அமுதா, அமுதமாக ஊறக்கூடிய நம்பியாக இருக்கின்றான். அந்த ஊறுதல் அப்படிங்கிறது தான் இங்க சுரக்கும் அப்படிங்கிறது. ஊரு நம்பி அமுதா, அமுதாக ஊறக்கூடிய நம்பி, அமுதாக உயிர்க்கு எல்லாம் உரிய நம்பி, இந்த உயிர்களுக்கெல்லாம் அமுதமாக உண்ண உண்ண தெவிட்டாத அமுதமாக
அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு அந்த பெருமானை கூறுகின்றார். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, செம்பொன் மேனி வெண்ணீர் அணிவானை கரிய கண்டனை மாலையன் காணா சம்புவை தழல் அங்கையினானை சாம வேதனை தன்னொப்பிலானை கும்பமாகரியின் உரியானை கோவின் மேல் வரும் கோவினை எங்கள் நம்பனை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து என் நினைக்கேனே. இதுலயும் அந்த அமுதன்னுட்டு நிறைய பாடல்கள்ல எல்லா பாடல்கள்லயும் வரும். நம்பனை நல்லாரனை அமுதை அப்படின்னுட்டு, நரை விடையுடை நல்லாரனை அமுதை, நாவில் ஊறு நல்லாரனை அமுதை, நஞ்சம் உண்ட நல்லாரனை அமுதை, நங்கள் கோனை நல்லாரனை அமுதை, நற்பதத்தை நல்லாரனை அமுதை, நரைவிரியும் நல்லாரனை அமுதை, நாதனை நல்லாரனை அமுதை, நலங்கொள் சோதி நல்லாரனை அமுதைன்னுட்டு எல்லா பாடல்கள்லையும் அவன் அமுதம் போன்று இருக்கக்கூடியவன், அமுதம் போன்று இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது, கபிலர் அருளிய சிவபெருமான் திருவந்தாதியில சொல்லும்போது, அருள் நம்பால் செஞ்சடையன் ஆமாத்தூரம்மான் அருள் நம்பால் நல்கும் அமுதன் அருள் நம்பால் ஓராளி தேரான் எயிரட்ட உத்தமனை ஓராளி நெஞ்சே உவ. அருள் நம்பால் நல்கும் அமுதன், அந்த இறைவன் தன்னுடைய அருளை நம்மிடத்தில் நல்கும் கொடுக்கும் அமுதமாக இருக்கின்றான். அதான் அருள் நனி சுரக்கும், அந்த நல்கும்ங்கிறது தான் இங்க சுரக்கும் அப்படின்னுட்டு. அருள் நம்பால் நல்கும் அமுதன், அப்படி அருள் நனி சுரக்கும் அமுதனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அதாவது தேவர்களாலும் காண முடியாத சிவபெருமான் பெண் ஆண் அலி என்கின்ற பெருமையை உடையவனாக அவன் இருக்கின்றான். உயிர் பொருள்களாக உயிரற்ற பொருள்களாகவும் அவன் இருக்கின்றான். அலினா உயிரற்ற பொருள்னுக்கும் ஒரு பொருள் வரும். அப்படிப்பட்ட மேற்கூறிய பெருமைகளையுடைய பெருமானை நான் என்னுடைய கண்ணால் கண்டேன் அப்படிங்கிறார். கண்ணால் யானும் கண்டேன் அப்படின்னு. அந்த அந்த காட்சியை, தான் கண்ட காட்சியை வலிமைப்படுத்துவது. நான் அதை நிச்சயமாக பார்த்தேன் அப்படிங்கிறது மாதிரி, கண்ணால் யான் கண்டேன்னு போட வேண்டியதான, யானும் கண்டேன் அப்படின்னா நான் அவனை பார்த்தேன் அப்படின்ட்டு. அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க. ஏன்னா என் போன்ற ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேன் அப்படின்ட்டு தன்னை மணிவாசக பெருமான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெருமானை நான் கண்ணால் கண்டேன். இது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த பெருமான் அருள் நனி சுரக்கும் அமுதமாக இருக்கின்றான். அருளை மிகுதியாக சுரக்கக்கூடிய அமுதமாக அவன் இருக்கின்றான். அப்படி அவன் அருளை அதிகமாக சுரக்கக்கூடிய அமுதமாக இருந்ததனால்தான் என் போன்றவர்களாலும் அவனை கண்ணால் காண முடிந்தது. ஆகையினால் அவனை நான் கண்ணால் கண்டேன் என்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
ஐயா வணக்கம்.